இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உல்டா ரத யாத்திரை நாளைக்கு ஜெகநாத் பூரியில உல்டா ரத யாத்திரா 24 ஜூலை மாதம் நடைபெற இருக்கிறது. ஸோ நம்ம சென்ற வாரம் நம்ம ஊர்ல சென்னையில ரத யாத்திரை நடைபெற்றதால நம்மளால இந்த சிறப்பு நிகழ்ச்சியை அப்ப நடத்த முடியல. ஸோ உல்டா ரத யாத்திரையை பற்றி இன்னைக்கு வகுப்புல பேசலாம்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ ஜெகநாதரை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி தெரிந்து கொள்வது. 16ஆம் தேதி ஆரம்பிச்சது இல்லையா குண்டிச்சா யாத்ரா, ரத யாத்திரை அப்படிங்கிறது பகவான் குண்டிச்சாவிற்கு சென்று அங்கு தங்குகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல நடுவுல என்னென்னலாம் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. ஸோ அந்த ரத யாத்திராவை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். ரத யாத்திரை பகவான் துவாரகாவிலிருந்து விருந்தாவனத்திற்கு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஐஸ்வர்ய பாவத்தில இருந்து மிகவும் எளிமையான, அனைவரோடும் பழகக்கூடிய அந்த பாவத்தில் பகவான் குண்டிச்சா ஆலயத்தில் இப்பொழுது தங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இந்த ரிட்டர்ன் ரத் யாத்ரா, உல்டா ரத் யாத்ரா, பகவான் மீண்டும் திரும்ப அவருடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதுதான் உல்டா ரத யாத்ரா. இதை பகுத யாத்ரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பகுத யாத்ரா அப்படின்னா இந்த 3 விக்கிரகங்களும் ஜெகநாதர், பலதேவர் மற்றும் சுபத்ராமாய் அவங்க என்ன பண்றாங்கன்னா குண்டிச்சா ஆலயத்திலிருந்து திரும்ப ஜெகநாதர் ஆலயத்துக்கு வருகிறார்கள். சோ இதுதான் சிறப்பு நிகழ்ச்சி. அது வரும்போது எப்படி வராங்க, அதுல என்ன ஒரு அற்புதமான லீலைகள் எல்லாம் நடைபெற போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பகவான் கிருஷ்ணர் பிரஜவாசிகளோடு சந்தோஷமாக இருப்பதற்காக, குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணி அந்த அந்த பிரேமையை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் குண்டிச்சாவிற்கு வருகிறார். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலைகள், சைத்தன்ய சரிதாமிர்தம் பாத்தீங்கன்னா மத்திய லீலையில 13வது அத்தியாயத்துல ரொம்பவும் சிறப்பாக அதை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. For the second year anniversary ரதயாத்திரை மகோத்சவ் திரும்ப எல்லா பக்தர்களையும் வருக. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாஞ்சனாய சத்ஸ்வரூபிணி தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமினி நாம் நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Fortune for us, this celebration of Jagannath Rath Yatra. ஜெகநாத் ரத யாத்திரையை நாம இன்றைக்கு கொண்டாடுவதில் நாம் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். And of course today is the return Rath. இன்றைய நாள் பூரி ஜெகநாத்ல உல்டா ரத யாத்திரை. So last week Thursday was Lord Jagannath was taken from Sri Mandir to Gundicha temple, and then today is returning back to Sri Mandir. போன வாரம் ஜூலை 16ஆம் தேதி ஸ்ரீ மந்திரிலிருந்து ஜெகநாதர் குண்டிச்சா ஆலயத்தை சென்றடைந்தார். இன்றைக்கு குண்டிச்சா ஆலயத்திலிருந்து அவருடைய ரத யாத்திரை தொடங்கி ஸ்ரீ மந்திரை நோக்கி விரைகிறது. And of course, when Jagannath, when he left Sri Mandir on the Rath Yatra to go to Gundicha, so Lakshmi Devi, she was not happy. அதனால் இங்க ஜெகநாதர் ஸ்ரீ மந்திரை விட்டு குண்டிச்சாவை சென்றடைந்த போது லக்ஷ்மி தேவி அதிருப்தி அடைந்தார். After all, if a man leaves the house, leaving the wife in the home, so the wife will not be happy. ஒரு கணவன் இல்லத்தை விட்டு வெளியேறும் பொழுது சில நாட்களுக்கு மனைவி மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். So Lakshmi Devi, she became very upset, and then she went out with all her servants, and they went chastising all the servants of Jagannath. அதனால் அதிருப்தி அடைந்த லக்ஷ்மி தேவி தனது சேவகர்களை எல்லாம் அழைத்து பிறகு ஜெகநாதருடைய சேவகர்களை எல்லாம் திட்டிக் கொண்டிருந்தனர். And of course, it's a very, very beautiful pastime, of course. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ரம்யமான லீலையாகும். Because this form of Jagannath is a very special form of Krishna. Jagannath is Krishna himself.
ஜெகநாத் சாட்சாத் கிருஷ்ணரே, ஆனால் கிருஷ்ணருக்கான ரூபத்தை கொண்டிருப்பவர் ஜெகநாதர். Lord Krishna is beautiful Samasanda Tribanga form in his foot. But this form of Jagannath, what is the speciality of this form? Because this form is when Krishna become absorbed in the love of his devotee. In this case, the topmost of his devotees are the gopis of Vrindavan. So Krishna is feeling intense separation from his devotees of Vrindavan. அதனால கிருஷ்ணர் ஷியாமசுந்தர் ரூபத்துல, ஸ்ரீபங்க ரூபத்துல அவர் புல்லாங்குழலுடன் அழகாக இருக்கிறார். ஆனால் ஜெகநாதருடைய ரூபத்திற்கு என்று விசேஷம் என்ன? கிருஷ்ணர் தனது பக்தர்களுடைய அன்பு பிரிவுல வாடிக்கொண்டிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக கோபியர்கள் உயர்ந்த நிலை பக்தர்கள். அந்த விராக ரூபத்தை பாத்தீங்கன்னா மத்திய லீலையில 13வது அத்தியாயத்துல ரொம்பவும் சிறப்பாக அதை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அந்யேர கிருதய மன மோர மன விருந்தாவனா மனே வனே ஏக கரிஜானி தாகன் தொமார பதத்வயா கராக யதி உதாயா தபே தொமார பூர்ணா கிருபாமணி அந்யேர ஹிருதய மனா. பகவான் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரு மனபாவம், அவங்க மூடு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவாகவே மக்களுக்கு மனமும் இதயம் ஒன்றாகத்தான் இருக்கும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு இதயம். ஒருத்தரை பழி வாங்கணும் இல்லையா, அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒரே மாதிரி தான் அந்த ஒரு எமோஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, அந்நேர ஹிருதய மன மோர மன விருந்தாவனா. அவருக்கு மனம் விருந்தாவனத்திலிருந்து பிரியாமல் இருக்கிறதாம். மனமும் விருந்தாவனமும் எனக்கு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காரணம், என்னுடைய மனது இதயம் எல்லாமே விருந்தாவனத்தில் இருக்கிறது. அதனால உங்களுடைய திருப்பாதங்களை எங்கள் மீது பதியுங்கள். இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னா, அந்த ரத யாத்திரை குண்டிச்சாவுக்கு வருவதற்கு சைத்தன்ய மகாபிரபு எதற்காக சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மனசு நமக்கு ரொம்பவும் சாதகமான விஷயம், இதயம் சாதகமான விஷயம், சாதகமற்ற விஷயங்களை எல்லாமே நிராகரிக்கும் இல்லையா. ஆனால் இங்க சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு சாதகமான விஷயம் எல்லாமே அந்த பகவான் பிருந்தாவனம் தான் எங்களுடைய மனது. அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுடைய கால்கள் பதிவதின் மூலமாக அந்த மனசை எடுத்து எங்களுடைய இதயத்துல வையுங்க. உங்களுடைய கால்களை, திருப்பாதங்களை எடுத்து வையுங்கள். சோ அந்த பாவத்துல நடைபெறக்கூடியதுதான் இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது. அது பகவான் அந்த ஐஸ்வர்ய பாவத்துல இருந்து விருந்தாவனத்திற்கு மாதுரிய ரசத்தில் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குண்டிச்சாவிற்கு வந்திருக்கிறார். இப்ப குண்டிச்சால இருந்து அவர் திரும்பவும் அவருடைய ஐஸ்வர்ய பாவத்திற்கு செல்ல வேண்டும். அவருடைய அந்த அரசாங்கம், அந்த ராயல் அப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலைக்கு அவர் திரும்ப செல்ல வேண்டும். அவர் அங்கிருந்து எங்கிருந்து வந்திருக்காரு, துவாரகால அவ்வளவு ஐஸ்வர்யங்கள், சத் ஐஸ்வர்யம் சொல்றோம் இல்லையா, அத்தனை ஐஸ்வர்யங்களையும் விட்டுட்டு ஒரு எளிமையான நிலையில் அவர் குண்டிச்சா ஆலயத்திற்கு வருகிறார். ஸோ ஸ்கந்த புராணத்துல இதை பற்றி ரொம்ப விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. துவாரகாவிலிருந்து விருந்தாவனம் 9 நாட்கள் ரொம்பவும் எளிமையான அன்பு தொண்டு விருந்தாவனத்துல அவருக்கு. விருந்தாவனம் அப்படின்னா என்னது, எளிமை, அன்பு இல்லையா. அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் திரும்ப போக போறார். திரும்ப எங்க போக போறாரு, அபிஷியல் ஒர்க்குக்கு போக போறார். அவருக்கு எப்பவுமே பயங்கர பிஸி. ராஜாவாச்சு அவரு, அந்த அரசர் அங்க போயிட்டாரு அப்படின்னா அப்ப அவர் எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜெகநாதர் ரத யாத்திரை 9 நாட்கள் அவர் குண்டிச்சாவில் தங்கி இருப்பது அப்படிங்கிறது சும்மா ஒரு திருவிழாவிற்காக அவர் அங்க தங்குவதாக அது எடுக்கக்கூடாது. அதுல உண்மையான அர்த்தம், கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவ்வளவு செல்வ சிறப்பு மிகுந்த அந்த துவாரகையிலிருந்து மிகவும் எளிமையான விருந்தாவனத்திற்கு விருஜவாசிகளை, குறிப்பாக ஸ்ரீமதி ராதாராணியை பார்ப்பதற்காக அவர் வருகிறார். சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைய பக்தர்களுக்கு பௌதீக ரீதியாக அவங்க வேலைக்கு போகணும், பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாமே அவங்க இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம குறை சொல்லல. அந்த மாதிரி
அவங்க என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் மிகவும் எளிமையான ஒரு பாவத்தில் தூய்மையான பக்தி செய்வதின் மூலமாக அவர்களுடைய ஆன்மீகத்தை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்துட்டு திரும்ப அவங்களுடைய பௌதீக பொறுப்புகளுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்மீக உணர்வுகள் அப்படியே இருந்துட்டு பக்தியை அதிகமாக பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பாவம் என்பது ஏற்படும். சோ இந்த மாதிரி லீலைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பகவான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துவாரகாதேஷ் அதுல இருக்கிறவரு ஒரு எளிமையான நிலைக்கு வர்றாரு. 9 நாள் வந்து எளிமையாக யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அப்படிங்கிற நிலைக்கு அவர் அந்த அன்பு பரிமாற்றம் என்பது அங்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த ஜெகநாதர் குண்டிச்சாவிற்கு வருவதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸ்கந்த புராணத்துல உட்கல காண்டத்துல குண்டிச்சா அப்படிங்கிற ஒரு ராணி, இந்திரதிம்னனுடைய மனைவி, அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா இந்திரதிம்னன் தான் ஆரம்ப காலத்துல வந்து நீலாச்சல் நீலமாதவரை வந்து ஜெகநாதராக தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய ஆசை நிறைவேற்றப்படுகிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது மனைவி வற்புறுத்துகிறாள். கணவனும் மனைவியும் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்கு எங்கு பகவானின் மீது அன்பு செலுத்த முடியாதோ அப்படிங்கிறதுக்காக குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஒரு சத்திரியன் தன்னுடைய ராஜ வம்சம் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது மரபு. ஆனால் இவங்க 2 பேருமே பகவானின் மீது இருக்கக்கூடிய அந்த அதீத பிரேமையினால் அவர்களுடைய குடும்பத்தை விருத்தி செய்து கொள்ளாமல் பகவானுக்காகவே தொண்டு செய்கிறார்கள். சோ அந்த குண்டிச்சாவினுடைய இல்லம்தான் குண்டிச்சா அப்படிங்கிறது அந்த ராணியினுடைய பெயர். அதுதான் அப்படியே அந்த பெயர் குண்டிச்சா ஆலயமாக மாறிவிடுகிறது. இதுதான் அந்த புராணங்களில் கூறப்பட்டுள்ள கருத்து. ஸ்கந்த புராணத்துல வந்து நிஜமாவே நடக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்றது. அவர் இங்க தங்கிட்டு மீண்டும் ஸ்ரீ மந்திருக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். பக்தி ஆன்மீக ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவான் ஜெகநாதர் என்பவர் கிருஷ்ணர், பலதேவர் என்பவர் பலராமர், சுபத்ரா என்பது யோகமாய் இல்லையா? அந்த யோகமாயா. சோ இவர்கள் கலந்து இவர்கள் வருகிறார்கள். அந்த ஐஸ்வர்ய தளத்திலிருந்து அவர்கள் ஒரு எளிமையான மிகவும் நெருக்கமாக பக்தர்களோடு பழகுவதற்காக வருகிறார்கள் அப்படின்னு. 3ஆவதாக நம்ம பார்க்கும்போது அந்த உண்மையான பிரேமை சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் ஸ்ரீமதி ராதாராணி பாவத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பகவான் அந்த யுத்த களத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு விருந்தாவனத்திற்கு வருகிறார்கள். அதாவது துவாரகால இருந்து குருக்ஷேத்திர யுத்தத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிற பகவான அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க வராங்க. கிருஷ்ணதாச கவிராஜ் அவர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தா மத்திய லீலை 13வது 14வது அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குண்டிச்சால பகவானுக்கு என்னென்னலாம் நடக்கும். குண்டிச்சா ஆலயத்துல இப்ப இருக்கார் இல்லையா? பகவான் அந்த குண்டிச்சா ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நம்ம உல்டா ரத் யாத்திரா நடக்க போகுது. பட் குண்டிச்சா ஆலயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பகவான் அங்க உள்ள நுழைஞ்ச உடனேவே பகண்டி ஆடப்ப மண்டபா, ஆடப்ப மண்டபம் அப்படின்னா, நீங்க அந்த குண்டிச்சா ஆலயத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஸ்ரீமந்திர் மாதிரியே அந்த இடத்துல 3 பேர், அந்த 3 விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். பகவான் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேவே ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா, சுதர்ஷனா அவங்க எல்லாமே அந்த ஆடப மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்தில் அவர்கள் வீற்றிருக்கப்படுவார்கள். அந்த இடத்துல சிறப்பான அமைப்புகள் செய்யப்பட்டு தற்காலிகமான தங்கறதுக்காக தான் அது. அவர் வந்து டெம்பரரியா தான் வராரு அந்த இடத்துல. 7 தினங்கள், அடுத்த 7 நாட்கள் அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அடுத்த 7 நாட்கள் அவர் அங்க இருக்க போறார். அப்போ பகவான் எப்படி இருப்பாரு, எப்படி அவர் நடத்தப்படுவார் என்றால், தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்தது போல. ஒரு பெண் திருமணமாகிட்டு போயிட்டு தாய் வீட்டிற்கு வரும்போது எப்படி அந்த பெண் அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்பா இல்லையா? எவ்வளவுதான் செல்வத்தோடு அந்த பெண் சென்றிருந்தாலும். அது போல பகவான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அவ்வளவு ஆடம்பரமான வசதிகள், ஐஸ்வர்யங்கள் நிறைந்த இடங்கள் அவர் இருந்தாலும் கூட இந்த குண்டிச்சா அப்படிங்கும் போது வரும்போது அவருடைய தாய் வீட்டில், விருந்தாவனம் இல்லையா, அந்த தாய் வீட்டில் இருக்கிற மாதிரி அவருக்கு அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கு வீற்றிருக்கப்படுகிறார். அவருக்கு வந்து நித்திய சேவைகள் நிறைய நடக்கும். மங்களாரத்தி காலங்கத்தால பகவான் அங்க எழுப்பி விட்டுட்டு எப்படி வந்து யசோதாமாய்
சின்ன குழந்தைய எப்படி பார்த்துப்பாலோ அது போல இந்த இடத்துல பகவானை அந்த அளவுக்கு அந்த பக்தர்கள் அவரை பார்த்து கொண்டு அவருக்கு மங்களாரத்தி செய்வது, மைலம் அப்படின்னு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, அதாவது பகவானுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, அவருடைய உடைகளை மாற்றுவது. அதன் பிறகு வந்து ஆபகாஷா அப்படிங்கிறது நம்ம எப்படி காலையில பல் தேய்ச்சி குளிக்கிறோமோ அந்த மாதிரி பகவானுக்கு அந்த இடத்துல செய்யப்படுகின்றது. அதன் பிறகு கோபால பல்லவ போகா, கோபால பல்லவ, கோபாலன்னா என்னது இந்த இடத்துல? சின்ன குழந்தை இல்லையா? அந்த சின்ன குழந்தைக்கு வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல, அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி பகவானுக்கு ரொம்ப லைட் பிரேக்ஃபாஸ்ட், லைட்னா ரொம்ப எளிமையான காலை உணவு அவருக்கு வழங்கப்படுகிறது. சும்மா கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் இல்லையா, கோகனட்டு இல்லையா, சின்ன வெண்ணெய் பால் பொருட்கள் அந்த மாதிரி அவருக்கு வந்து காலை பிரசாதம் அங்கு வழங்கப்படுகிறது. அதன் பிறகு மதியம் பாத்தீங்கன்னா ராஜபோகா. இதெல்லாம் டெய்லி அங்க நடக்கிற ஈவெண்ட். இது இல்லாம நடுவுல தரிசனத்துக்காக வர்றவங்க போறவங்க அவங்க